வணக்கம். இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சிக்கன் புலாவ். இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. இந்த ரெசிபியோட ஸ்டார் இன்க்ரீடியன்ஸே சீரக சம்பா அரிசி, தேங்காய் பால். இந்த சீரக சம்பா அரிசியை தேங்காய் பாலை ஊற்றி சிக்கனை போட்டு வேக வச்சு எடுத்தால் நல்ல சுவையான மணமான சிக்கன் புலாவ் ரெடி. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. சிக்கன் புலாவ் செய்கிறதுக்கு வேலையாக சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் 2 கப் சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்குறேன். இதில் 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அதை ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு போதுமான அளவு தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புலாவ் பண்ண ஆரம்பிக்கும் போது வேலையாக அரிசி ஊற வச்சுடுங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ. எண்ணெய் ரொம்ப சூடாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. 6 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1/2 கைப்பிடி மல்லி இலை, 1/2 கைப்பிடி புதினா இலைகள் சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய தக்காளியை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். புளிப்பு அல்லாத தக்காளி, ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன குட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் துடை பகுதிகளை எடுத்துட்டு 4 துண்டுகளாக பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். சிக்கனை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி எடுத்துட்டு உப்பில் ஊற வச்சுருந்தேங்க. அப்படி செய்யும் போது இனிமேல் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இடையில லைட்டாக மூடியை திறந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மொத்தமாக 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் துண்டுகளை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி புலாவில் பெரிய துண்டுகளாக போடும் போது நல்லா சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குங்க. சிக்கனை உப்பில் ஊற வச்சு எடுக்கும் போது சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். மறுபடியும் இந்த சைடையுமே ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக 10 நிமிஷம் சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக சிக்கன் புலாவோட ஸ்டார் இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால். 4 கப் தேங்காய் பால், 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் விதத்தில் 1/2 மூடி தேங்காயிலேருந்து இந்த தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த அளவு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கம்ப்ளீட்டாக. இப்போ இது ஒரு மீடியம் ஹையில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த அரிசியும் இந்த தேங்காய் பாலும் சம அளவு வரணும். சம அளவு வர ஸ்டேஜில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட அரிசியும் தேங்காய் பாலும் சம அளவு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிட்டு ஒரு 15-20 முந்திரி, ரோஸ்டட் முந்திரி தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் நெய்யில் கூட வறுத்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு க்ரன்ச் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஃபாயில் போட்டு மூடியை நல்லா டைட்டாக போட்டுட்டு ஃபாயிலை நல்லா கீழே மடித்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடுங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. அந்த முந்திரிலாம் அப்படியே நல்ல ஒரு தம்மில் ரோஸ்ட் ஆகிருக்குதுங்க. பிரமாதமான ஒரு மனம், பிரமாதமான ஒரு
ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு மனம் வருதுங்க. பாருங்கள், நல்லா பக்காவாக உதிரியாக வந்திருக்குது. வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா உதிரியாக வந்திருக்குதுங்க. சிக்கன் துண்டுகளாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெங்காய தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, வெள்ளரிக்காய், சிக்கன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. அந்த 3 மணி நேரம் உப்பில் ஊற வச்சதுனால அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஜூஸி ஆகிடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் போட்டோன்னே கரையுது சிக்கன். சாதம் பாருங்கள், எண்ணெய்லாம் ஜாஸ்தியாக இல்லை, பர்ஃபெக்டாக சாஃப்டாக குக் ஆகிருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக இருக்குங்க. நம்ம கேமராமேனுக்கும் ஒரு வாய் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.